ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே இருந்து நம்ம நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அந்த பாடல்களில் ஒரு சில வார்த்தைகளுக்கான மீனிங் தெரியாது. ஆனால் அது இன்ன வரைக்கும் நம்மளோட மைண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளோட மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளையில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மயிலாஞ்சி சாங் தாங்க. இந்த மயிலாஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் மருதாணி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் அந்த பாட்டோட லிரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, முதல் 4 லைனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமன் ஓ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி என ஆஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதன் மூலமாகவே மயிலாஞ்சி அப்படின்னா நம்ம மருதாணி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களே அந்த பாட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல மருதாணி வச்சு விட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 சூர்யா நடிப்பில் வெளிவந்த சூரரை போற்று படத்துலேருந்து வெய்யோன் சில்லி அப்படிங்கிற அந்த பாட்டை பற்றி தாங்க. ஸோ இந்த வெய்யோன் சில்லி அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? வெய்யோன் சில்லி அப்படின்னா சூரியன்லேருந்து ஒரு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. எவ்வளோ அழகாக இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெய்யோன் சில்லி இப்போ நிலத்தில் இறங்கி அனத்துரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சூரியனோட ஒரு துண்டு நிலத்தில் இறங்கி ஹீட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சுருப்பாங்கங்க. அந்த பாட்டில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே ஒரு வார்ம் டோனில் நல்ல வெயில் இருக்க மாதிரி தாங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டோட அந்த சீனையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்த விடாமுயற்சி படத்துலேருந்து சவடிக்கா அப்படிங்கிற பாட்டு தாங்க. இந்த சவடிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ வணக்கம் அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மரியாதை நிமித்தமாக வணக்கம் அப்படின்னு சொல்கிறதா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்கங்க. ஸோ எவ்வளோ அழகாக இந்த பாட்டிலையுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த போகன் திரைப்படத்திலிருந்து செந்தூரா அப்படிங்கிற பாட்டை பற்றி தாங்க. இந்த செந்தூரா அப்படிங்கிறதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவந்த பொடி அல்லது வண்ணமயமான செம்பொடி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த செந்தூர பூவை குறிக்குதுங்க. செந்தூர பூவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது மோஸ்ட்லி ரெட்டு இல்லைனா ஆரஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த கலரை வச்சு அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அடிக்கடி அந்த செந்தூர பூ ஹன்சிகா மேலே விழுகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயம் ரவி கூட வண்டியில் போகிறப்ப பின்னாடி இருந்துட்டு ஒரு பேப்பர் பிளாஸ்ட் மாதிரி அந்த செந்தூர பூக்கள்லாம் அப்படியே பறந்து வருங்க. ஸோ எவ்வளோ அழகாக அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த செந்தூர பூவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மாநாடு திரைப்படத்திலிருந்து மெகர சைலா அப்படிங்கிற பாட்டு தாங்க. ஸோ இந்த மெகர சைலா அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக உருது சொற்களில் மெகர் அப்படின்னா கருணை அப்படின்னும், அசீலா அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மெகர சைலா அப்படின்னு சேர்க்கிறப்ப கருணையுள்ளவளே அல்லது அன்பானவளே அப்படிங்கிறது குறிக்குங்க. இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண பாட்டுங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம சிம்பு அவர்கள் அந்த கல்யாண ஜோடிகளுக்காக பாட்டு பாடுவாருங்க. அப்போ அந்த பொண்ணை கருணையுள்ளவளே அல்லது அன்பானவளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு மூலமாக அந்த பொண்ணோட ஒரு தன்மையையும் அந்த பொண்ணோட நேச்சரையும் சொல்லி காட்டுறாங்க. ஸோ ரொம்ப அழகாகவே இந்த மெகர சேலா அப்படிங்கிற வார்த்தையை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி சாயிஷா நடிப்பில் வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து தண்டோரா கண்ணால அப்படிங்கிற பாட்டு தாங்க. இந்த தண்டோரா அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டோரா அப்படின்னா பொதுமக்களுக்கு பறை இசை மூலமாக ஒரு மேலதாளத்தோட ஒரு விஷயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த பாட்டோட ஸ்டார்டிங்லே கார்த்தி அவர்கள் சாயிஷாவோட கையெடுத்து தன்னோட நெஞ்சில வச்சு லவ் பண்ணலாமா ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுக்கு சாயிஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கண்ணாலே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலை சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கங்க. ஸோ எவ்வளோ அழகாக தண்டோரா கண்ணால அப்படிங்கிற மாதிரி தன்னோட கண்ணாலே காதலை சொல்றதை அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலோத்தி. இந்த நீலோத்தி அப்படிங்கிற பாட்டு எந்த படத்தில் வரும்னா, நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் சிறைன்னு ஒரு படம் ரீசெண்டாக வெளியே வந்துச்சு. கிட்டத்தட்ட கான்செப்ட் வைஸ் வேற லெவலாக தியேட்டர்ஸ்லாம் ஓடிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தில் இருக்க இந்த நீலோத்தி அப்படிங்கிற பாட்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. ஸோ இந்த நீலோத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு தாங்க நிலப்பரப்பு, மற்ற எல்லாமே கடல் பரப்பு தான் இருக்குது, நீல கலர். அதை குறிக்கிற விதமாக தான் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த வார்த்தைக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டில் ஹீரோ நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் சொல்கிறாரு. அதாவது எனக்கு பிடிச்சா எனக்கு
சந்தோஷமான, எனக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய, என்னோட உலகத்தில் பாதிக்கும் மேலே நீ தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினை குறித்து ஒரு லைன் பாடுவாருங்க. ஸோ இதுதாங்க வந்து நீலோத்திக்கான அர்த்தம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா, மூசாவை தேடி ஈசன் கிட்ட தூவாவம் செஞ்சு வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு இஸ்லாமுங்க, ஹீரோயின் வந்து ஒரு இந்துங்க. ஸோ வந்து மூசா அப்படின்னா வந்து இஸ்லாமிய இறை தூதரை குறிக்குங்க. என்னோட சாமியை தேடி ஈசன் கிட்ட தூவாவம் செஞ்சு வணங்கினேன் என இஸ்லாம் இந்து என இரு மதத்தையும் ஒருங்கிணைத்து இந்த பாடலாசிரியர் கவிஞர் சாரதிங்கிறவர் எழுதியிருக்காருங்க. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா இந்த லைனை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வாரிசு படத்துலேருந்து ரஞ்சிதமே அப்படிங்கிற பாட்டோட மீனிங் தாங்க. ஸோ ரஞ்சிதம் அப்படின்னாலே வந்து காமனாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியவள், மகிழ்ச்சியூட்டுபவள், வசீகரமானவள் அல்லது மனதிற்கு இனியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வசீகரம், அழகு இதுவுமே வந்து அதோட பொருளில் சாருங்க. அதே மாதிரியே இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணங்களால் தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரஞ்சிதமே பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அவ்வளோ கலர்ஸ் வந்து அதில் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு போகும். அதே மாதிரியே நம்ம ராஷ்மிகா மந்தனாவையும் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. ஸோ மக்களே, இதே மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க பாடல்களில் ஏதாச்சும் ஒரு பாடலோட வார்த்தை தெரில அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுவோம். ஸோ எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.